நிறைய படிக்கிறாங்க. ஆனா படிக்கிறதெல்லாம் மறந்தர்றாங்க. இல்ல வீட்ல நல்லா தான் ஆன்ஸர் பண்றான். பட் எக்ஸாம் ஹால்ல போய் எழுதும்போது வர்றதே இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்டா, டீச்சரா இன்னைத்த நான் போட்டிருக்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவா இருக்கும். இப்ப ரொம்ப சூப்பரா படிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல நோட்ஸ் எடுத்து கூட பழகணும். பிகாஸ் நமக்கு தெரியும் ரிவிஷன் பண்ண தான் அந்த குழந்தை படிக்கிறது ஒரு ஷார்ட் டெர்ம் மெமரியிலிருந்து லாங் டெர்ம் மெமரிக்கு போகும். தட் இஸ் தி ப்ரொசீஜர். ஓகே. ஸோ ஒரு 2, 3 தடவ ரிவைஸ் பண்ணணும். ஸோ ரிவிஷன் பண்றது வேற, படிக்கிறது வேற. படிக்கிறது அப்படின்றது மொத்தமா ஒரு கேள்வியா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். மேத்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லாங் ஆன்சரை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் போடுறதுக்கு பேரு படிக்கிறது. ஓகே. பட் ரிவிஷன் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப அதை பத்தின நோட்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். ஓகே. அப்ப இது வந்து நம்பர்ஸ் அப்படின்னா இதுல வந்து என்னென்னலாம் இருக்கு, எப்படி ஆட் பண்றோம், எப்படி சப்ராக்ட் பண்றோம், ஒரு எல்சிஎம் எப்படி எடுக்கிறோம், கிராஸ் மல்டிப்ளை எப்படி பண்றோம்னு ப்ரொசீஜர் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ரிவிஷன். ரிவிஷன் வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்றதுக்கு பேரு கிடையாது. இது தியரி பேப்பர்ஸ்க்கும் பொருந்தும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு கேள்வி படிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, நீங்க ரிவிஷன் ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு மேபி 10, 15 மினிட்ஸ் போதும். செகண்ட் ரிவிஷனுக்கு 10 மினிட்ஸ் போதும். தேர்ட் ரிவிஷனுக்கு 5 மினிட்ஸ் போதும். அப்போ நம்ம படிக்கிற கண்டென்ட்டையே வச்சு ரிவிஷனும் பண்ண முடியாது. இதை வந்து நீங்க ரொம்ப அழகா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ நான் இதுக்கு முன்னால ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், உங்க குழந்தையோட லேர்னிங் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய டூல்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே. ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டூலுக்கு பேர் வந்து மைண்ட் மேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைண்ட் மேப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான டூல். இதை நான் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ நான் வந்து மேத்தமேட்டிக்ஸ் தான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறமே பிஎஸ்சி மேத்ஸ், எம்எஸ்சி மேத்ஸ், எம்ஃபில் மேத்ஸ். ஸோ காலேஜ்ல போய் மேத்ஸே தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து புனே வந்துட்டு இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஹியூமன் பிஹேவியர் சைக்காலஜிலலாம் ரொம்ப பெரிய ஆல்பம் வந்தது. ஸோ ரொம்ப ஆர்வமாக எம்ஏ சைக்காலஜி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ எம்ஏ சைக்காலஜி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ வருஷம் நான் தியரியெல்லாம் கடைசியாக படித்தது 12th ஸ்டாண்டர்ட்லேயே தான் இருக்கும். ஓகே. அதை விட்டுட்டு பார்த்தா பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில் எல்லாமே மேத்ஸ் தான். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லெவல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ சைக்காலஜி வந்து எப்படி படிக்கிறதுனே எனக்கு தெரில. மேத்ஸை படிக்கிறதுக்கு ஒரு அப்ரோச் இருக்கிற மாதிரி சைக்காலஜிங்கிற சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு வேற ஒரு அப்ரோச் இருக்கு அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே. அப்போ இந்த மாதிரி நிறைய தியரி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்போ நான் என்எல்பி பண்ணியிருந்தேன் அப்போ தான். ஸோ அவங்க கிட்டலாம் நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண டூல் தான் இந்த மைண்ட் மேப்ஸ். ஓகே. அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீ மைண்ட் மேப்ஸ் கிரியேட் பண்ணி படித்தேன்னா தியரி படிக்கிறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி சொன்னாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு நான் சைக்காலஜியில் படித்த ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணேன் அப்போ. ஓகேங்களா? அப்போ அது கூட டிஜிட்டல் மைண்ட் மேப் கிடையாது. அப்போலாம் உட்காந்து கலர் பென்சில் ஸ்கெட்ச் எல்லாம் வச்சு கலர் கொடுத்து ரொம்ப அழகா மைண்ட் மேப் கிரியேட் பண்ணோம். பட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த கேள்வி வரும்போது மண்டைக்குள்ள ஞாபகம் வந்தது அந்த மைண்ட் மேப் தான். ஓகே. அதனாலயே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிச்ச விஷயத்த அந்த இமேஜ் எனக்கு ஞாபகம் வரும்போது பெர்ஃபெக்ட்டா என்னால ரீகால் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் இங்க படிக்கிறது மட்டும் கிடையாது. நீங்க குழந்தைங்கிட்ட புக்க குடுத்து படி, 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 படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காம, அந்த படிக்கிறதுக்கு தேர் ஆர் ப்ராசஸ் இல்லையா? படிக்கிறது உள்ள போகணும். உள்ள போன விஷயம் ஸ்டோர் ஆகணும். ஸ்டோர் ஆன விஷயத்த ரீகால் பண்ண முடியணும். 3 ஸ்டெப் இருக்குங்க. ரைட்? இட் ஹாஸ் டூ கோ இன்சைட், இட் ஹாஸ் டூ கெட் ஸ்டோர்ட் அண்ட் தென் whenever you recall it has to come out. அப்ப இந்த 3 ஸ்டெப்லயுமே பிரச்சனை இல்லாம நடக்கணும். இப்ப நான் குயிக்கா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இது வந்து நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ற ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லயும் கேட்டிருக்கேன். இப்ப உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன். உங்களோட 2 வீலர் இல்லனா கார் நம்பர் எனக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. இப்ப நீங்க ஆன்சர் சொல்ல ரெடி ஆயிருப்பீங்க. பட் நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா, உங்க 2 வீலர் நம்பர் டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னோன, பிஃபோர் யூ ஆன்சர் உங்க மனசுக்குள்ள ஒரு இமேஜ் வந்திருக்கும். அந்த இமேஜ் என்னன்னா, மேபி உங்க உங்க 2 வீலரோட நம்பர் பிளேட்ட நீங்க பார்த்திருப்பீங்க உள்ளுக்குள்ள. இல்ல உங்க காரோட நம்பர் பிளேட்ட நீங்க பார்த்திருப்பீங்க உள்ளுக்குள்ள. அத பார்த்தா மட்டும் தான் ரீகால் பண்ண முடியும். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அத பார்க்காம, அத அந்த மென்டல் இமேஜ பார்க்காம உங்கனால ஆன்சர் பண்ணவே முடியாது. ஓகே. இதுதான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்க குழந்தை கூட எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பர பார்த்துட்டு இருக்கும்போது, முதல்ல ஞாபகம் வருது ஒரு இமேஜ். அந்த கேள்விய அவங்க எங்க படிச்சாங்க? புக்ல இருந்து படிச்சிருந்தா, புக்ல இருக்கிற அந்த இமேஜ் வரும். இல்ல நோட் புக்ல இருந்து படிச்சிருந்தாங்கன்னா, நோட் புக்ல இருக்கிற அந்த இமேஜ் வரும். உங்க ஃப்ரெண்ட் அவ ஃப்ரெண்டோட நோட்ல இருந்து படிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ ஃப்ரெண்டோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இவங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இது என்ன ப்ரூஃப் அப்படின்னா, எதையுமே படிச்சத ரீகால் பண்ணணும் அப்படின்னா, ஈவன் எனிதிங் உங்க பிரெயினுக்கு வந்து ஒரு இமேஜ் தேவைப்படுது. அந்த இமேஜ பார்த்து தான் பதில் சொல்ல முடியும். ஓகே. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்ம பார்க்குற இமேஜ் ஏன் ஒரு நோட்ஸ போய் பாயிண்ட் பை பாயிண்ட்டா ஒண்ணுக்கு கீழ எழுதாம, ஒரு அழகான இமேஜா கிரியேட் பண்ணா என்ன?
ரைட்? இந்த அழகான இமேஜ் வந்து நமக்கு ரிவிஷன் பண்ண கூட ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு விஷுவல் டூலா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த மைண்ட் மேப்பிங் அப்படின்றது. ஓகே. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒரு மோர் தேன் 2000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நானே போடுற மேக்ஸிமம் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் மைண்ட் மேப் யூஸ் பண்ணி தான் வீடியோஸே போடுறேன். பிகாஸ் நான் கிரியேட் பண்ணுற மைண்ட் மேப் சிம்பிளாக நிறைய வேர்ட்ஸோடு இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர மைண்ட் மேப்ஸ் வந்து வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை கூட ராப்பா ஃபார் மேத்ஸ் கான்ஃபிடன்ஸ் ப்ரோக்ராமில் மேத்ஸுக்கான மைண்ட் மேப்ஸை எப்படி கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்கள் கேட்கலாம், மேம் நீங்கள் தியரிக்கு தானே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, தியரி யூஸ் பண்ணி நல்ல சைக்காலஜி எக்ஸாம்ஸ் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணியாச்சுங்க. ஸோ அது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அப்புறம் நான் வந்து செக் பண்ண ஒரு விஷயம் தான், அப்போ ஏன் இதை வந்து தியரிக்கு மட்டும் பயன்படுத்தணும், மேத்ஸுக்கு பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் தான் நான் டீச் பண்ணிட்டு இருந்தப்போ 6 சாப்டர் இருக்கும். ஒவ்வொரு சாப்டருக்குமே ஒரு மைண்ட் மேப் போதும். அவ்வளவு கிறிஸ்பான மைண்ட் மேப்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற மைண்ட் மேப்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நம்பர் சிஸ்டம்ஸ், அல்ஜிப்ரா இதெல்லாம் தூக்கிட்டு வந்து நான் மைண்ட் மேப்ல கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் அதை வாங்கி படிக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட மேத்ஸ் கான்ஃபிடன்ஸ் மாஸ்டர் கிளாஸ்க்கு வாங்க. அங்க நான் ராப்பா ஃபார் மேத்ஸ் கான்ஃபிடன்ஸ் ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம குவிக்கா போய் இந்த மைண்ட் மேப்பை பத்தின ஒரு மைண்ட் மேப்பை பார்க்கலாம். சூப்பர். ரைட்? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட் மேப்பை பற்றின ஒரு மைண்ட் மேப். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டோரிங், ரீகாலிங் இதெல்லாமே சூப்பராக நடக்கும். அவங்க படிக்கிற விஷயம் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை பற்றின ஒரு குவிக்கான அறிமுகத்தை நான் கொடுத்துறேன். நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம என்ன இதில் முக்கியமாக சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். மேத்ஸ் வந்து சேலஞ்சிங்கான சப்ஜெக்ட் தான். நிறைய பேத்துக்கு இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கை ட்ரிகர் பண்ணுது. இது கூட உண்மைதான். ஓகே. பட் இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னால குழந்தைங்க சப்ஜெக்டை மறந்துடாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுக்கான ரொம்ப இஃபெக்டிவான டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைண்ட் மேப்பிங். ஓகே. இந்த மைண்ட் மேப்பிங்கை யூஸ் பண்ணி ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து பழகுனாங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்கெட்டிங் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த மைண்ட் மேப்பை வச்சே அவங்க ரிவிஷன் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்சுவலாக பேசணும் அப்படின்னா மெமரி இருக்கு இல்லையா, நம்மளோட ஹியூமன் மெமரிக்கு ரொம்ப ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று அசோசியேஷன், இன்னொன்று விஷுவலைசேஷன். ஓகே. அசோசியேஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புது முகங்களே நம்ம ஒரு 50 புதுமுகங்கள் பார்ப்போம். வீட்டில் இருந்து கிளம்பி அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஷாப்பிங் போகிறோம் வைக்கிறோன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 50 நியூ ஃபேஸஸ் ஆகுது நம்ம பார்ப்போம். பட் எண்ட் ஆஃப் தி டே நமக்கு அந்த 50 நியூ ஃபேஸஸும் எல்லாம் ஞாபகமே இருக்காது. ஓகே. பட் இதே அந்த கூட்டத்தில் நீங்க பார்த்த ஒருத்தர் உங்களோட பழைய நண்பர் மாதிரி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முகம் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுதான் அசோசியேஷன். யாரையோ பார்த்தேன், பட் அவன் எனக்கு கிருபாவை ஞாபகப்படுத்தினான். ஓகே. மேபி நீங்க வீட்டுக்கு வந்து உங்க ஒய்ஃப்ட்டு கூட சொல்லுவீங்க, லைக் பாரு நான் பார்த்தேன் ஒருத்தர், அவர் வந்து கிருபா மாதிரியே இருந்தாரு. உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லுவீங்க, கிருபா அங்கிள் மாதிரியே நான் ஒருத்தங்கிட்ட பார்த்தேன். ஈவன் கிருபாவையே கால் பண்ணி கிருபா நான் உன்ன மாதிரியே ஒருத்தங்களை பார்த்தேன், இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகுது, யூ ரிமெம்பர் தட் ஃபேஸ் பெட்டர் பிகாஸ் யூ ஆர் அசோசியேட்டிங் தட் ஃபேஸ். ரைட்? அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னா விஷுவலைசேஷன், கற்பனை திறன். நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும் போதே அதை பத்தின கற்பனை நமக்கே ஓடும். இப்படிதான் நம்ம பொன்னியின் செல்வன் நாவலை படிக்கும் போதே பொன்னியின் செல்வனை பத்தின கற்பனை நமக்குள்ள ஓடிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ எம்எஸ் தோனி அப்படிங்கும் போது நிறைய பேத்துக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்டம்ப் பண்ணுறது ஞாபகம் வரலாம். ஸோ நம்ம எதையுமே யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் நினைக்கும் போதே உங்களுக்கான ஒரு கற்பனை நமக்கு உள்ள ஓட தான் செய்யுது இல்லையா? ஸோ மெமரியோட ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது. ஒன்று அசோசியேஷன், இன்னொன்று விஷுவலைசேஷன். இந்த மைண்ட் மேப்போட பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைண்ட் மேப்பில் கூட மைண்ட் மேப் கிரியேட் பண்ணும்போது நம்ம கனெக்ஷன்ஸ் தான் பில்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கான்செப்டிலிருந்து மெமரிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, கான்செப்டிலிருந்து மைண்ட் மேப்ஸ்க்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, கான்செப்டிலிருந்து விஷுவல் நோட் மேக்கிங் டெக்னிக் ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் தான், தட் கனெக்ஷன், தோஸ் கனெக்ஷன்ஸ் ஆர் கால்டு அசோசியேஷன். ஓகே. அதே மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது யுவர் எபிலிட்டி டு ரீகால் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். நானே பர்சனலாக அனுபவம் கூட பட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது காம்ப்ரிஹெண்ட் இன்ஃபர்மேஷன். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மைண்ட் மேப் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி நம்மளும் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். அட் தி சேம் டைம் அவங்களுக்குமே மைண்ட் மேப் எப்படி கிரியேட் பண்ணணும்னு கொடுத்து சொல்லி தரணும். ஓகே. ஸோ என்னோட ராப்பா ஃபார் மேத்ஸ் கான்ஃபிடன்ஸ் ப்ரோக்ராமில் மைண்ட் மேப்பிங் ஃபார்முலா அப்படின்னே ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஸோ நானே நோட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். அதெல்லாம் நானே பண்ணால் கூட அந்த குழந்தைக்கு கூட எப்படி மைண்ட் மேப்
கிரியேட் பண்ணணும்னு நம்ம சொல்லித்தரோம். பிகாஸ் நம்ம நோக்கம் ஒரு ஃபிஷ் கொடுக்கறது கிடையாது, நம்ம நோக்கம் ஃபிஷ்ஷிங்கை கற்றுக் கொடுக்கறது. கரெக்டுங்களா? அதே மாதிரி மைண்ட் மேப் நம்ம இப்போ கொடுத்து ஹெல்ப் பண்ணிடலாம், பட் கற்றுக் கொடுத்தோன்னா ஃபியூச்சரில் கூட அவங்க மைண்ட் மேப்ஸ் அவங்களுக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ரைட் பிரெயின் நீங்கள் படிக்கிறதுல இன்வால்வ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அனலிட்டிக்கல் லாஜிக்கலாக இருக்கிறதுனால லெஃப்ட் பிரெயின் மட்டும் தான் நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, பட் லெஃப்ட் பிரெயின் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரைட் பிரெயினுக்கு வேலையே இல்லாமல் போர் அடிச்சிட்டு இருந்ததுன்னா ரைட் பிரெயின் வந்து லெஃப்ட் பிரெயினை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, பட் அட் தி சேம் டைம் நீங்கள் படிக்கும்போது லெஃப்ட் பிரெயினை யூஸ் பண்ணுற மாதிரியே பேரலாக ஒரு மைண்ட் மேப்பை கிரியேட் பண்ணி கலர்ஸ் யூஸ் பண்ணி கர்வ்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் பிரெயினும் அந்த படிக்கிற ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆயிரும். பிகாஸ் ரைட் பிரெயின் வந்து ரொம்ப கிரியேட்டிவ், இட் லவ்ஸ் கலர்ஸ், ரைட்? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த மைண்ட் மேப்பிங் கான்செப்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மைண்ட் மேப் அப்படின்றது இட்ஸ் அ விஷுவல் நோட் டேக்கிங் டெக்னிக். பட் வெறும் நோட் டேக்கிங் மட்டும் கிடையாது, இதோட ப்ராசஸ் வந்து மெமரியை ரிசம்பிள் பண்ணுறதுனால நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேனரில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு நமக்கு மைண்ட் மேப்ஸ் யூஸ் ஆகுது. மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக பிரித்து மேனேஜபிள் காம்பனன்ட்ஸாக கொண்டு வர முடியும். எப்போ அப்படின்னா மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணோம்னா. பிகாஸ் 8th 9thலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல 4 ஸ்டெப்பில் இருந்த ப்ராப்ளம்ஸ் இப்போ வந்து 8 ஸ்டெப்பு 9 ஸ்டெப்புன்னு போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே கன்சைஸ் பண்ண முடியும் நீங்கள் மைண்ட் மேப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிரான்ச்சஸ்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் மேத்தமேட்டிக்கல் கான்செப்டோட கனெக்ஷன்ஸும் ரிலேஷன்ஷிப்ஸையும் நம்மளால ஒரே மைண்ட் மேப்பில் கொண்டு வர முடியும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு டாபிக்கு ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணால் போதும். இந்த ஒரு மைண்ட் மேப் வந்து ஒரு பேஜ், அவ்வளோதான். ஒரே ஒரு பேஜ். இப்போ நான் இதை பிரிண்ட் அவுட் எடுத்தேன்னா என்னால் மொத்த கான்செப்டையும் ஒரு A4 சைஸ் ஷீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட முடியும். அப்போ இந்த குழந்தை பேஜை திருப்பி எல்லாம் படிக்க வேண்டியதே இல்லை, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே இதில் இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது சம்பந்தமான கேள்வி வரும்போது அந்த என்டையர் மைண்ட் மேப்பே அந்த குழந்தை ரீகால் பண்ணும். ஓகே, ஸோ ஹவு பவர்ஃபுல் இட் இஸ். ரீகால் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன கான்செப்ட் வேணுமோ அதை மட்டும் எடுத்து அவங்க ஆன்சரில் எழுதுவாங்க. ஓகே, அதுதான் அடுத்த பாயிண்ட்டு. லாங் டேர்ம் மெமரி ரீகால்க்கு மைண்ட் மேப்பிங் சூப்பர் டூப்பர் அமேசிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ப்ராப்ளம் ஃபார்முலா கற்றுக்கிட்டோம், பட் அது பிரயோஜனமே இல்லை ப்ராப்ளமில் யூஸ் பண்ண தெரியலன்னா. ஓகேவா? குழந்தைங்க ஃபார்முலாவை கற்றுக்கிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு கூட நமக்கு இந்த நோட் மேக்கிங் டெக்னிக் வந்து யூஸ் ஆகும். நான் முக்கியமாக சொன்ன மாதிரி ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ தடவை ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ தடவை உங்களோட புக்கை எடுத்து பார்க்க வேண்டியது கிடையாது, உங்களோட நோட் புக் எடுத்து பார்க்க வேண்டியது கிடையாது. இந்த ஒரு மைண்ட் மேப்பை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போதும். அதனால தான் இந்த மைண்ட் மேப்பிங் அப்படின்ற ஐடியா ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியாவாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மைண்ட் மேப்பிங் அப்படின்றது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான டூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மைண்ட் மேப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த காமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இல்லைனா டேக் மை வேர்ட், லைக் இந்த மைண்ட் மேப்பிங் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய டூல். நீங்கள் போய் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் அவர் வீடியோஸில் வந்து நான் மைண்ட் மேப்பிங் யூஸ் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஸோ ஒரு பிபிடி போடுறதுக்கும் மைண்ட் மேப்பிங் போடுறதுக்கும் அதான் வித்தியாசம். பிபிடியில் பார்க்குறத விட மைண்ட் மேப்பிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இதுக்கு முன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸ் போடும்போது நான் மைண்ட் மேப்பையே டவுன்லோடபுளாக கூட கொடுப்பேன். பிகாஸ் அவங்க அந்த மைண்ட் மேப்பையும் ஓப்பன் பண்ணி வீடியோவையும் பார்த்தாங்கன்னா எகெயின் மல்டி சென்சரி லேர்னிங், இட் வில் ஹெல்ப் தெம் டு லேர்ன் பெட்டர் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்மளோட மேத்ஸ் கான்ஃபிடன்ஸ் மாஸ்டர் கிளாஸ்க்கு வாங்க. உங்களுக்கு ராப்பா ஃபார் மேத்ஸ் கான்ஃபிடன்ஸ் ப்ரோக்ராம் கூட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எய்தர் 1-to-1 இல்லைனா 1-to-6 கிளாஸஸ் மட்டும்தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் குழந்தைங்க மேத்ஸ் மேலே இருக்கிற பயத்திலிருந்து வெளியே வந்து ரொம்ப நல்லா மேத்ஸ் படிப்பாங்க அப்படின்றதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோஸை உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேரண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்துடும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோஸ் ரொம்ப செலக்ட் பண்ணி இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் வாட்சிங்.